ஓரியோ பிஸ்கெட் வந்து 10 ரூபாய் பாக்கெட் 5 வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பெரிய பாக்கெட்டாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. இப்போ பிஸ்கெட் வந்து உள்ளே இருக்கிற க்ரீமை ஒரு பவுல்லையும் பிஸ்கெட்டை வந்து இன்னொரு பவுல்லையும் சேர்த்துக்கலாம். அஞ்சு பேக்கெட் பிஸ்கெட்டையும் நான் வந்து பிஸ்கெட் தனியாகவும் க்ரீம் தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு எடுத்துருக்கிற பிஸ்கெட்டை வந்து போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா பிஸ்கெட்டையும் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு கிளாஸில் பால் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பால் கூட கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். பவுடர் பண்ண சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். பால் கூட 2 ஸ்பூன் சர்க்கரை பொடி தான் சேர்க்க போகிறேன். ஏற்கனவே என்கிட்ட இருந்ததுனால சர்க்கரை பொடி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே பாலில் சர்க்கரை போட்டு நல்லா கரையிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க பிஸ்கெட்டை. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக நம்ம கொண்டு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிஸ்கெட்லேருந்து எடுத்து வச்ச அந்த க்ரீமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடான பால் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கேக் வந்து 3 லேயர் தான் வைக்க போகிறேன். ரொம்ப அதிகமாகலாம் வைக்க போகிறதில்ல. 4 பக்கமும் நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் 12 பிரெட் எடுத்திருக்கேன். 12 பிரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா பிரெட்டையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதை திருப்பி போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு கீழேயும் நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கிற க்ரீமை அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் ப்ரெட்டை மட்டும் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிஸ்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா பொறுமையாக அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட ப்ரெட்டே தெரியாத அளவுக்கு நல்லா இந்த க்ரீமை வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் வந்து திரும்ப இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சுக்கிறேன். இப்போ திரும்பவும் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது ப்ரெட் வச்சு நம்ம மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது மூணாவதாக இன்னொரு முறை நம்ம ப்ரெட் வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த க்ரீமை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் லாஸ்ட் மேலே லேயருங்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலேயும் நான் வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது. இந்த மீதி பேலன்ஸ் இருக்கிற க்ரீமை வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் வந்து ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணி விட போகிறேன். ஃபுல்லாகவே நல்லா கவர் ஆகிற மாதிரி 4 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டு ஃபுல்லாக சுற்றி நான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த க்ரீமை வந்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். நம்ம ப்ரெட் வச்சுருக்கோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் கேக் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம்.
இல்லை கூலிங் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இப்போயே கூட நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டு கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரெட் வாங்கிட்டு வந்து செஞ்சதுனால ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதனால் இந்த க்ரீமை வந்து அப்படியே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரெட் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீமை இதே போல் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக் சாப்பிட்றதுக்கு. சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு சர்க்கரையை அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், சுகர் சிரப் ரெடி ஆகிடும். அந்த சுகர் சிரப்பை வந்து நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் பீஸ் வச்சு திரும்ப சுகர் சிரப்பை வந்து நல்லா இதில் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் வந்து எடுத்துருக்கிற ப்ரெட்டே ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நான் சுகர் சிரப் அப்ளை பண்ணலை, அப்படியே க்ரீமை வந்து அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து கொஞ்சம் கூலிங்காக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ஓரியோ பிஸ்கெட் வந்து இந்த கலர் க்ரீம் இருக்கிற மாதிரி வாங்கினதுனால தனியாக வந்து இதை எடுத்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து சாக்லேட் ஃப்ளேவரே வாங்கினீங்கன்னா பிஸ்கெட்டோடு சேர்த்து எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிங்கிளாகவும் ப்ரெட்டை வச்சு நம்ம கேக் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பிஸ்கெட்குள்ளே இருந்த க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். திரும்ப அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுருக்கேன். மொத்தம் 3 ப்ரெட் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த ப்ரெட் மேலே இந்த ஒயிட் கலர் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓரியோ பிஸ்கெட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாக்லேட் கலரில் இருந்ததுன்னா மேலே க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு சாக்லேட் கேக் மாதிரியே ஃபீல் ஆகும். பார்க்குறதுக்கு சாக்லேட் கேக் மாதிரி இருக்கும். அதனால பிஸ்கெட் வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக சாக்லேட் கலரில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. கடைசியாக இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் பீஸ் வந்து வைக்கிறேன். மொத்தம் 4 ப்ரெட் வச்சுருக்கேன். பெரிய கேக் ரெடி பண்ண பாருங்கள், அதிலே கூட நீங்கள் ஒரு லேயர் வந்து இந்த ஒயிட் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ தனியாக கொஞ்சம் ப்ரெட் இருந்ததுனால இதை வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணி நான் இந்த கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுக்கு மேலே டார்க் கலர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டும் சேர்ந்து வந்து கொஞ்சம் வித்தியாசமான கலர் கொடுக்கும் பாருங்கள். கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும், டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 ப்ரெட்டை வச்சு குட்டியாக ஒரு கேக் ரெடி பண்ணிட்டோம். அந்த ஒயிட் க்ரீமை வந்து நம்ம ஒவ்வொரு லேயரும் மாற்றி போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் நம்ம பெருசாக செஞ்ச அந்த கேக்குக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு லேயர் வந்து சாக்லேட் க்ரீமும் இன்னொரு லேயர் வந்து அந்த ஒயிட் க்ரீமும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டா கேக் வந்து ஒவ்வொரு லேயர் பார்க்கும்போது வேறு கலரில் இருக்கும். கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் பிஸ்தாவும் எடுத்து வச்சுருக்கேன். காய் துருவுறதுல வந்து இப்போ நான் இதை துருவி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கேக்கை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. துருவி எடுத்து வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தா வந்து இப்போ நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நான் தூவிக்கிறேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் முந்திரி பேரிச்சம்பழம் இருந்தால் சின்னதாக கட் பண்ணி அதே இதுக்கு மேலே போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ டிசைன் வந்து அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாதாமையும் பிஸ்தாவையும் ஓரங்களில் மட்டும் துருவி சேர்த்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக வேணால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து நடுவில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டைரி மில்க் சாக்லேட் வீட்டில் இருந்துச்சு. இந்த சாக்லேட்டை வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும்னு. இப்போ இந்த சாக்லேட்டை வந்து இதுக்கு மேலே நான் துருவி சேர்த்துக்க போகிறேன். நடுவில் மட்டும் சேர்த்துக்கிறேன். எல்லாமே அழகுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. கேக் ஃபுல்லாகவே நீங்கள் சாக்லேட்டே தூவிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். கேக் வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாக்லேட்டை துருவி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா துருவி வச்சுருந்த பாதாம் பிஸ்தா இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரெட் வச்சு பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சைட்லலாம் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து பாதாம் பிஸ்தா வந்து துருவி சேர்த்துருக்கேன். இதுவும் ஒரு விதமான டிசைனில் பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கேக்கை வெட்டிக்கலாம்.
பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஈனோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு மாவு ஐட்டமும் சேர்க்காம, கொக்கோ பவுடர் இல்லாமல், எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் ப்ரெட்டும் ஓரியோ பிஸ்கெட்டும் வச்சு நல்லா டேஸ்டியாக கேக் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நீங்கள் ஓரியோ பிஸ்கெட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த பிஸ்கெட் வேணால் எடுத்துக்கலாம். க்ரீம் பிஸ்கெட் இல்லாமல் கூட நீங்கள் சாக்லேட் கலரில் இருக்கிற பிஸ்கெட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் யாருக்காச்சும் பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்களே அழகாக சூப்பராக கேக் செஞ்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக லேயராக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ப்ரெட் அதுக்கப்புறம் நம்ம அந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது திரும்ப ப்ரெட் இந்த மாதிரி நல்லா லேயராக கடையில் விற்கிறது போலவே கேக் வந்து சூப்பராக வந்திருக்கு. மேலேயும் சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம ரொம்ப அதிகமாகலாம் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் எந்த பொருளும் நம்ம போட்டு டிசைன் பண்ணலை. ரொம்ப சூப்பராக ப்ரெட்டு ஓரியோ பிஸ்கெட் வச்சு கேக் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த பிஸ்கெட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த பிஸ்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் சாக்லேட் கலரில் இருக்கிற மாதிரி பிஸ்கெட் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த குட்டியை நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த கேக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு லேயர் வந்து நான் சாக்லேட் மாதிரி போட்டேன், இன்னொன்று ஒயிட் லேயர் போட்டிருந்தேன். அதனால் மாறி மாறி கலர் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தனித்தனியாக ப்ரெட்டை வச்சு கூட நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை பர்த்டேக்கெல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு கட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.